வணக்கம்ங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். என்னடா இது எல்லாருக்குமே தெரியுமே, இது எதுக்கு சொல்கிறா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. இந்த பொடியை வந்து நம்ம இட்லிக்கும் பயன்படுத்திக்கலாம், தோசை இட்லிக்கும் பயன்படுத்திக்கலாம், அது இல்லாமல் சாதத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். இதில் என்ன நம்ம வழக்கமாக போடுற பருப்புங்க இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம போட போகிறது பைத்தம் பருப்பும் பொட்டுக்கடலையும் போட போகிறோம். 2 ஸ்பூன் பைத்தம் பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வழக்கமாக போடுற எப்பவும் போல் காரத்துக்கு ஏற்ற மிளகாயும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே நல்லா கழுவின எடுத்த கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஓரளவுக்கு குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா பொடி தயாராகிடும். இந்த பொடியை வந்து நீங்கள் சாதத்தோட நெய் போட்டோ இல்லை நல்லெண்ணெய் போட்டோ சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது. எங்கள் பையன் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால ரொம்பவும் விருப்பமாகவே சாப்பிடுவான். அவனுக்காகவே நாங்கள் கொஞ்சம் மிளகாய் கம்மி பண்ணுவோம். அவன் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவான். இந்த பொடியை சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.